18 வயது தாண்டியவனை யாராலும் மாற்ற முடியாது. அவனுக்கு அவனாகவே மாறணும். இல்லை என்றால் அந்த ஆண்டவன் தான் மாற்ற வேண்டும். புத்திமதி சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. அவன் போக்கிலே விட்டுட்டு ஒரு வணக்கம் போடுவது நல்லது. அவனுக்கு கவுன்சிலிங் பண்றது, சாதுக்களிடம் ஆசியை பெறுவது, யாகங்கள் பூஜைகள் செய்வது, அதனால செலவுகள் விலை கொடுத்து வாங்குவதுதான். அவனவன் கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டியவை கொஞ்சம் இருக்கும். பினான்ஸ் பரமாக, ஆரோக்கியம் இன்மை, தோஷங்கள்னால அவன் அனுபவிக்க வேண்டிய கர்ம பலன்கள் கண்டிப்பாக அவன் அனுபவித்தே தீர வேண்டும். அவன் அந்த கர்மத்திலே பிறந்தான் சகஜம் என்றால் அர்த்தம் அதுதான். அதனால நமக்கு நஷ்டம் வராமல் முடிந்த அளவுக்கு அறுத்து விடுவதே நல்லது. அவர்களை கொஞ்சம் தூரமாக இருந்து பார்த்து கொள்ள வேண்டும். எவ்வளவு உயர்ந்தவனாக இருந்தாலும் அவனுடைய கர்மத்தில் இருந்து நாம் மாற்றவே முடியாது. காஞ்சி